மதியம் 2:40. Housemates, all the best. Thank you, sir. Thank you, sir. Thank you, Your Honor. Thank you. எந்த நபர் கிட்ட இருந்து 50% பந்துகளை வாங்க போறீங்க? பாரு, நீங்க முதல்ல. கம்ருதன். உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? எனக்கு கம்ருதன் சார். நோ ஃபர்ஸ்ட் பாரு. சாமி, அப்புறம் நானா நாத்திருக்கிறேன். நான் கண்டி ஸ்டேஜ் என்னன்னு வெச்சுக்கோ. நின்றுவான். சார், நீங்க போய் முதல்ல 50% எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் போறேன். ஸ்பாரிங் போட்டது. அப்பா வன்மம். உங்க கெட்ட எண்ணமும் தான் வந்து வெளியில தெரிஞ்சது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க. யார் கிட்ட? டக்குனு சொல்றேன். கக்கியாச்சா? என்ன ஊர வன்மம்? வன்மங்கள உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். ஏய், என்னடா அடிக்குறா? சும்மா ஜோக் ஜோக். இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. 14 பாஸ், நான் பால் என்ன அடிச்சிட்டாங்க பாஸ். ரொம்ப குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. யார் நீங்க? குழந்தை மாதிரி. யார் நீங்க? போடா, ஏய் அப்பா. உனக்குள்ள இருந்த ஒரு நேரம் இப்ப நல்லா இப்ப தெரியல. ஜுஞ்சுக்கு பஜலோ நடிக்காத. யார் நீங்க? கம்ருதன். என்னடா பண்ற? என் மேல என்னடா? அங்க நின்னு இருந்தாங்கடா, யாருமே பட்டுட்டாங்க. போ தேவலாத சீனார போடு போ. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவ்வளவுதான் சொல்லி. சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. சுத்தி சிடிச்செல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பான். நான் கை வெட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? ஏன்னா நான் இன்னும் கீழே போ நக்கி பிள்ளை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? ஏய், என் மேல கைதுக்க. நீ யாரு? நீ யாரு? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. அவனுக்கும் எனக்கும் டேர்ம் சரியில்லைனா வந்து அப்படி எதுக்கு பண்ணா? அப்பாலஜி வேணும். அப்பாலஜிலாம் உன்கிட்டலாம் கேட்கவே முடியாது. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. சரி, நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். சகல இருப்பா. அட நான் கோவக்காரன் சகல கையை நீட்டி விட்டா. என்னடா பண்ற? நான் யார் மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க எல்லாம் என் நெஞ்சில எட்டி உதைக்கிறாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? ஒண்ணும் இல்ல. டேய், இது கேமா? என்னடா இது? என்ன நீ பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா இவன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த வெரி இன்ட்ரஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். இருக்கேன். ஓடி தப்பி சொல்லு. பாரு, காண்டா. என்னடி பண்ணே? காண்டா. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா. உன்னை யார் எதுவும் சொல்லல. காம் டவுன். உன்னை யார் எதுவும் சொல்லல பாரு. ஒரு பால் எடுத்தது தப்பாடி. நான் கேம் ஆடி பண்ணா. கேம். ஏன் அது கேவலப்பட்ட படப்பு? சோத்துதல திங்கற. இந்த படம் புடிக்கிறது கீழ அசிங்கத்தை திருட்டு போயிடா. விட்றா, பாவ லூசு போய்டாவே. ஆஹா, இது கேமுக்காக விளையாடுறது. நீங்க பர்சனலா எடுத்து விளையாடுறீங்க. அவன் எதுக்குடி அவன் அப்படி பேசுறான்? அவனுக்கு மேல காட போறதா? வேற விஷயத்துல காட வேண்டியதானே? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரோட மிஸ்டேக்ல ரெண்டு பேரும் பண்ணி விட்டுறாங்க. நீ எகிரிற. போச்சு. என்னத்த சொல்றது? நான் குமார் அவசரப்பட்டியே. நீ ஏன் அவளை கோவப்படுறீங்க? என்ன அச்சடாவ? அடிச்சா நீ அவளதான் அடிக்கணும். நீ எதுக்கு அவள அடிக்கணும்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற.
அடி தங்க புள்ள ஓகே அடி ஓகே ஓகே சாம்பார் ஆப் எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே வேற யாராவது வாங்கினா நீ அடிச்சிடுவியா நீ வாங்கிட்டேன்னு ஒன்னு ஏதாவது பண்ணிடுவாங்க எனக்கு அப்படிலாம் இருக்குடியே சத்தியமா இது வந்து தம்பி இவரு கூட சுத்தாதீங்க அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காது இல்ல நீ ஒரு டெரரைஸ் பண்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து கமருதீன் விளையாடுனா கமருதீன் கிட்ட யாரும் போகக்கூடாது அடி விடும் இல்லைன்னா உதவு விடும் இல்லைன்னா ரத்தம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இப்போ ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால் முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம். எனக்கு அவனை பார்த்தா இப்போ ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் பயம். நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரு போல இருக்கியா. இப்போ எனக்கு அவன் வந்து என்கிட்ட வந்து க்ளோஸர் ஆகிருந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு அப்படியே உடம்பு கடுப்பா இருக்குடி. அந்த புல்லெல்லாம் அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம் 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 ரத்தம். இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே ஒரு மாதிரி கடுப்பா இருக்குடி. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ எல்லாம் லவ் பண்ற? உன்ன செருப்பால் அடிக்கணும்டா, செருப்பால் அடிக்கணும்டா, செருப்பால் அடிக்கணும், அடிக்கணும், என்ன அடிக்கணும், என்ன செருப்பால் அடிக்கணும். கண்ட்ரோல் இழந்துட்டேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. சேதுபதி சார், சாரி டு பிக் பாஸ், சாரி டு மக்கள். ஏன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்னேன். அப்புறம் வெளியே வந்துடாத என்ன, உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி.